Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. திமுக கூட்டணியில் இருக்க முக்கியமான கட்சிகள், கூட்டணியாக தோழமை பேசி வந்த இத்தனை நாட்கள் கூடவே இருந்த கட்சிகள் எல்லாமே தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து புறவாசல் வழியாக பாஜகவோ இல்லை ஆளுநர் ஆட்சியோ இங்கே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றத ஒரு வகையில் புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணியில் இப்போ வரை இருக்கிற மதிமுக அவங்களோட செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? தலைவர் வைகோ சொல்றாரு, காங்கிரஸ் எங்களை நீங்க ஒப்பிடாதீங்கன்றாரு. ஆமாம், விடுதலை சிறுத்தைகளையும் எங்களையும் ஒப்பிடாதீங்கன்னு சொல்றாரு, கம்யூனிஸ்டுகளையும் எங்களையும் ஒப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அதுல நான் புரிந்து கொள்வதில் என்ன அப்படின்னா, அவருடைய எண்ணம் என்பதை கடந்து நான் புரிந்து கொள்வது நாங்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்வார்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்படி அவர் சொல்ல தயாராக இல்லை. காங்கிரஸ் நன்றி தெரிவிக்காமல் அவங்க உடனடியாகவே பெட்டி கட்டிட்டு போயிட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் முடிவெடுத்து இது போல வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. விடுதலை சிறுத்தைகளும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சரவையிலே பங்கேற்கிறாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்புகள். ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த அதிகார அரசியலுக்கு வரணும்னு விரும்புவாங்க, அதில் மாற்றுக்கிறதில்ல. அதில் அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கான ஒரு பெரிய வாய்ப்புகள் தான் அது. அப்போது இந்த காலகட்டத்தில் திமுகவுக்கு மறுமலர்ச்சி திமுக எந்த நிலைப்பாடு எடுத்திருக்கணும்னு நான் பார்க்குறேன், அல்லது திராவிட இயக்கத்தினர் பார்க்குறாங்க அப்படின்னா, 1916 நவம்பர் 20 தொடங்கப்பட்டதான் நீதி கட்சி. ஏறக்குறைய நூற்றாண்டு கடந்த ஒரு திராவிட இயக்கம். அந்த இயக்கத்திற்கு ஆபத்து நேர்ந்து விடக்கூடாது. 59 ஆண்டு காலம் தளபதி அண்ணாவாக இருந்து தலைவர் அண்ணாவாக பரிணமித்து அவர் தொடங்கி தளபதி மு.க. ஸ்டாலின் வரையிலும் 59 ஆண்டுகால ஆட்சிக்கு, திராவிட இயக்கத்தின் ஆட்சிக்கு ஒரு ஊறு நேர்படுகின்ற போது அல்லது ஒரு முற்று பெறுமோ என்கின்ற ஒரு கவலை வருகின்ற போது திராவிட இயக்கத்தின் பார்வையாளராக வைகோவும் மதிமுகவும் திமுக பக்கம் உறுதியாக நின்று இருக்கணும். நீங்கள் தேர்தலுக்கு முன்னெல்லாம் நீங்கள் என்ன சொன்னீங்க? நான் தலைவர் கலைஞருக்கு நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன், உங்களுக்கு எப்படி நான் துணையாக இருந்தேனோ அது போன்று கடைசி வரையிலும் தளபதி ஸ்டாலினுக்கு நான் உறுதியாக நீங்கள் சொன்ன அந்த உத்தரவாதம், அந்த சத்திய வாக்கு உண்மையா பொய்யா என்பது இப்போது பொய்யாக மாறிக்கொண்டு வரும் உங்கள் நடவடிக்கை மூலமாக பார்க்கிறோம். நீங்க திமுகவிலிருந்து அல்லது திராவிட இயக்கம் இன்னும் அவங்க வெளியில போகலையே, போல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க என்ன போனதாக தான் நாங்கள் மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு முதலமைச்சரை சம்பிரதாய ரீதியாக பார்க்கலாம், அவர் தொகுதிக்கு வராரு, அது விளக்கம் கொடுத்துருக்காரு. தொகுதி எம்பின்ற அடிப்படையில் நலத்திட்டங்கள் பற்றி பேசுறதுக்காகவும் ஒரு தொகுதியோட இல்லை, அது டெல்லி அங்கே திருச்சி ஏர்போர்ட்லேயே அது அந்த மனு கூட கொடுத்துருக்கலாம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு வாங்கிட்டு அவர் போய் சந்திச்சு பார்க்கறதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க, நங்கு காட்டுறாம்பாரா அப்படின்வாங்க. அது மாதிரி இங்கே இருக்கிற இதுங்களுக்கு நான் பார்த்தியா நான் யார் என்பதை இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்ட்டு அவர் ப்ரூவ் பண்ணுறாரு. யாருக்கான சமிக்கை அது? திமுகவுக்கு வெறுப்பு ஊட்டுவோம் அப்படின்னு தான் நினைக்கிறார். ஏன்னா அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் திமுக என்ற ஒரு இயக்கம் இருக்கக்கூடாதுன்றது எப்பொழுதுமே ஆழ்மனது சிந்தனை. இல்லைன்னா தலைவர் தளபதி அவர்கள் தோற்றுருக்கிறார். தோற்று 2வது நாள் 3வது நாளில் முதலமைச்சராக பொறுப்பேற்ற விஜய் அவர்கள் எல்லாரையும் மரியாதை நிமித்தமாக பார்க்க போகிறார். ஆனால் இவர்கள் பெற்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வரவங்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்கலாம் காட்டுறாரு, மகளிரணி காட்டுறாரு, இவங்களாம் கூட விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படிங்க ஒரு கட்சியை நீங்கள் உங்களோட பேச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களோட கட்சி சார்ந்தவங்களே ஏற்றுக்கொள்ளனா அப்புறம் நீங்கள் எப்படி தலைவனாக பரிணமிக்க முடியும்? அப்போ ஒரு கட்சிக்கு நீங்கள் உண்மையாக இல்லை என்பது தான் அது மூலமாக தெரியுது. அங்கே சொன்னதாக சொல்கிறார், என் தந்தை சாதிக்க முடியாததை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா திமுகவை வீழ்த்த முடியாம நினைச்சாரு, அவரு முடியல, நீங்கள் அது செய்திருக்கிறீங்கன்றது தான் அது மூலமாக சொல்ல வர்றார். இதுதானே உண்மை. அப்போது திமுக மீது இவ்வளோ வஞ்சகத்தை வச்சுட்டு திமுகவில் தன்னுடைய எதிர்ப்பு ஆதரவாளர்கள்லாம் அங்கே போய் சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு நாடகத்தை நடிச்சிங்க. அந்த நாடகம் இப்போது வேஷம் கலைகிறது. இப்போ உங்களுடைய பொய்முகம் தெளிவாக தெரியுது. நீங்கள் யார் எப்பேற்பட்டவர்கள் என்பது உறுதியாக எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இதோட அடுத்த கட்டம் என்ன? இப்போ தாவேக்கால போய் இணைஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா கூட்டணிக்கு இணைகிறாங்க அல்லது ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் அவங்க இப்போ சொல்கிறாங்க, நாங்கள் அடுத்த கட்ட நகர்வு குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு முடிவெடுத்து வச்சுருக்கிறாங்க. பொதுக்குழு கூடி இது முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொதுக்குழு எல்லாம் நகைப்புக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. பொதுக்குழு எதுக்காக அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, துரதிருஷ்டவசமாக நாங்கள் திமுக சின்னத்தில் போட்டியிட்ட காரணத்தினால் எங்களால் தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க முடியலன்னு அவர் சொன்னார். துரதிருஷ்டமான அந்த சின்னம் தான், அந்த கட்சி தான்
வைகோ அவர்களை 29 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் கோலோச்ச வைத்தது. 24 ஆண்டுகள் மேலவையிலும் 5 ஆண்டுகள் மக்களவையிலும் பணியாற்ற வச்சு. இப்போ துரை வந்து 5 ஆண்டுகள் அங்கே போய் பணியாற்ற, இப்போ 3 ஆண்டுகள் ஓடுது, இப்போ இன்னொரு அடுத்த 2 ஆண்டுகள் பணியாற்ற போறாருன்னா அந்த துரதிருஷ்டம் தான் உங்களையும் அந்த இடத்துல வைத்து அழகு பார்த்தது. எனவே வார்த்தையை அளந்து பேசணும், ஒரு நாவடக்கம் தேவை, அல்லது அந்த பொருள் குறிந்து நீங்கள் பேசணும். எதையும் தெரியாத மனசல் பட்டெல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீ வந்து கடந்த 4 நாட்களாக அல்லது 3 நாட்களாக நீங்கள் சமூக விதிகள் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. இல்லை, ஏன் துரதிருஷ்டவசமாக நான் சொன்னேன் அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. ஒரு உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுறது மூலமாக வெறுமனே அது சின்னமாக மட்டும் தெரியாது, மக்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரியலை அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. உதயசூரியன் சின்னத்துக்கு நான் போட்டியிடுறது மூலமாக மதிமுக உறுப்பினர் தன்னோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி அந்த கட்சியில் உறுப்பினராகி அதன் பிறகு போகின்றாங்கன்னா அந்த 2 எம்எல்ஏக்கள் எங்களோட எம்எல்ஏக்களே கிடையாது. மொத்தம் 4 பேர் போட்டியிட்டாங்க, 2 பேர் வெற்றி பெற்றாங்க. அந்த இப்போ எம்எல்ஏக்களாக இருக்கவங்க அவங்க எங்கள் கட்சி எம்எல்ஏக்களாக நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்றார். நான் வந்து ரொம்ப பணிவோடு கேட்குறேன் வைகோ அவர்களையும் துரை அவர்களையும், நீங்கள் என்ன இந்த கடந்த 10 ஆண்டுகளாக அண்ணா கோமா நிலையில் இருந்தீங்களா? இப்போ தான் உங்களுக்கு நினைவே வந்திருக்கிறதா? 2014 பாராளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணன் கணேசமூர்த்தி ஈரோட்டில் போட்டியிட்டார். எந்த சின்னத்தில் போட்டியிட்டார்? உதயசூரி சின்னத்தில் தானே போட்டியிட வச்சிங்க. 2021 6 சீட்டு நம்ம வாங்குகிறோம் மதிமுக கூட்டணியில். அந்த முன்னாள் ஒப்பந்தம் கையாளுவதற்கு முன்னாள் வரையிலும் நான் தான் குழுக்கு தலைவர், நான் தான் போய் பேசுகிறேன். 4 கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதியும் முடிவெட்டாம் போது எந்த சின்னத்தில் போட்டிவிடா, நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டிவிட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு இரவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் பேர் தான் அரசியல்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த இரவுக்குள்ள மறுநாள் காலையில் நீங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வருகின்ற போது நீங்கள் அறிவிக்கிறீங்க நாங்கள் உதயசூரி சின்னத்தில் போட்டியிட போகிறோம். நீங்கள் அறிவிச்சிங்க 2021. 26 உங்கள் மகன் வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் போட்டியிடுகின்ற போது சொன்னால் செத்தாலும் தனிச்சின்னம் தான் அப்படின்னார். ஆனால் அதை விட அவங்க சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு ஒரு நாகரீகமாக கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக துரையுடைய வெற்றியை உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அண்ணன் கே நேருகிட்ட ஒரு தலைவர் சொன்னதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போது நீங்கள் தனி சின்னத்தில் நிற்பீங்க, ஆனால் கட்சிக்காரெல்லாம் உதயசூரி சின்னத்தில் நிற்க வைக்கிறீங்க. இதில் உளவியல் என்ன அப்படின்னா, தன்னை கடந்து வேறொரு அதிகார மையம் மதிமுகவில் உருவாகிவிடக்கூடாது என்கின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை. மல்லை சத்யா ஒருவேளை தனி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றால் மதிமுகவுடைய உறுப்பினர், மதிமுகவில் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு வரும். ஏற்கனவே இருக்கிற அந்த தோழர்களுடைய பாச பிணைப்பில் நம்ம இருப்போம். அந்த இது வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் கட்சிக்காரங்களை நீங்கள் உதயசூரி சின்னத்தில் போட்டியிட வைக்கிறீங்க. இப்போது பொதுக்குழு கூட்டி நாங்கள் முடிவெடுப்போம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த பொதுக்குழுவை கூட்டுக்கும் போது எப்போ நீங்கள் கூட்டியிருக்கணும் அப்படின்னா, திமுக எங்களை நிர்பந்திக்கிறது, திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொல்லி நிர்பந்திக்கிறது என்று திமுக சொல்லுகின்ற போது, நீங்கள் கம்யூனிஸ்டுகள் இடதுசாரிகள் முடிவெடுத்தாங்கல்ல, எங்களுடைய செயற்குழு கூட்டி நாங்கள் முடிவெடுக்கிறோம், தலைமை கமிட்டி கூப்பிட்டு நாங்கள் முடிவெடுக்கிறோம்னு அவங்க சொல்கிறாங்க. விசிக்கு அதே முடிவெடுக்கிறது. இல்லை, அதை தான் நானும் கேட்குறேன். ஏன் அந்த முடிவை திரு வைகோவால் எடுக்க முடியலை? மதிமுக ஏன் அப்பொழுது பொதுக்குழு கூட்டி இது போல வந்து கூட்டணியில் நிர்பந்திக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது என்று முடிவெடுத்திருந்தாருன்னா நீங்கள் ஜனநாயகபூர்வமான தலைவர். தந்தை மகன் 2 பேருமே முடிவெடுத்து நீங்கள் வந்து திமுகவுக்கு போயிடுறீங்க. இதையும் கடந்து நான் இன்னொரு செய்தியும் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன செய்தி? திமுகவோட போறன்ற முடிவு வந்து அவங்க 2 பேரும் முடிவு மட்டும்தானே? அப்போ பொதுக்குழு கூடியோ இல்லை ஒரு கூட்டமாக ஒரு ஜனநாயக ரீதியாக முடிவெடுக்கப்படவில்லை. எடுத்திருக்கணும். அப்படி எடுத்திருந்தா நீங்க ஜனநாயகபூர்வமான தலைவர். ஆனால் நீங்க அதை எடுக்கல. நீங்க தன்னிச்சையாக ஒரு சர்வதிகாரமாக நீங்க முடிவெடுத்துட்டு அந்த முடிவு வந்து தொண்டர் மேல கட்சி மேல நீங்க திணிக்கிறீங்க. இப்போ நீங்க திமுக மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு என்ன தகுதி உங்களுக்கு இருக்குது என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். ஏன்னா 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி நீங்க அமைச்சீங்க. திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அண்ணா திமுக ஆதரவாக நீங்க மக்கள் நல கூட்டணியை உருவாக்குனீங்க. புரட்சி கலைஞர் டாக்டர் கேப்டன் அவர்களை அதுக்கு பலியாக்குனீங்க. உங்களை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஒரு பொய்யான கணக்குகளை சொல்லி நீங்கள் வந்து அவர் தோக்கடிச்சு அவர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானார். அப்போது 27 தொகுதிகளில் மதிமுக போட்டியிடுகிறது. 27 தொகுதிகள் போட்டியிடுகின்ற மதிமுக கட்சிக்குள்ள இன்னொரு கட்சி உட்கட்சி கூட்டணி ஒன்று வைக்கிறாங்க. மதிமுக மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியில் இருக்க மதிமுகக்குள்ள இன்னொரு 2 கட்சி வந்து கூட்டணி வைக்கிறீங்க. அந்த கூட்டணி என்னன்னா, பல்லாவரத்தில் போட்டியிட்ட நம்முடைய சகோதரி வீரலட்சுமி அவங்க வந்து தமிழர் முன்னேற்ற படையின்னு ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு அமைப்பு, அவங்க ஒரு போராட்ட காலத்தில் நிற்கிறவங்க, ஈழத்தமிழுக்காக நெடிய போராட்டத்தை நடத்துகிறவங்க.
அப்போ அவங்கள வந்து நீங்க வந்து பல்லாவரம் தொகுதியில எங்கள் கிடைச்சி தொகுதியில நான் அவங்கள போட்டியிட வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள என்ன அவங்களோட தனி சின்னத்தில் அவங்களுக்கு விருப்பமான சின்னத்தில் போட்டியிட நீங்க அனுபவித்தீர்களா? பம்பர சின்னத்தில் தான் நீங்க போட்டியிட வச்சீங்க. இங்க மட்டுமல்ல, இது நம்முடைய கொங்கு மண்டலத்தில் தாராபுரம் தொகுதியில தமிழ் புலிகளுடைய அமைப்புடைய தலைவர் நாகை திருவள்ளுவன், அவர் வந்து அந்த தொகுதியில நீங்க அந்த கட்சி உட்கட்சி கட்சிக்குள்ள கட்சி கூட்டணி நீங்க வச்சு அவர் அங்க போட்டியிட வச்சீங்க. அவர் ஒரு கட்சியுடைய தலைவர். அந்த கட்சி தலைவர் வந்து அவருடைய விருப்பப்பட்ட சின்னத்தில் போட்டியிட வச்சீங்களா? ஏன் பம்பர சின்னத்தில் நீங்க போட்டியிட வச்சீங்க? ஒரு தவறான முன்மாதிரியை, தவறான பிரசிடென்சி முதலாக உருவாக்கியது மதிமுக தான். ஆனால் இந்த தவறை நீங்கள் செய்துவிட்டு இன்னைக்கு திமுக மீது பழி சுமத்தணும், அங்கிருந்து நீங்க வெளியேறணும், ஊர்கதெல்லாம் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. இதை யாரும் மக்கள் நம்ப தயாரால. நாங்களும் எந்த செய்தியும் மறந்து விடலை என்பதை அருள் கூர்ந்து மதிமுக வைகோ அவர்களுக்கும் துரைக்கும் நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். Satyabama Institute of Science and Technology. Chennai and Sri Perumbadur.